இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை அப்படின்னா என்னன்றது தான். பங்கு சந்தைன்றது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக இருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட் இல்லாட்டி காய்கறி சந்தை மாதிரி தான். அங்கே வந்து நம்ம நிறைய காய்கறிகள் இருக்கும். அதை வந்து ஏலம் மூலமாக நல்ல காய்னா அதிக விலைக்கு எடுப்பாங்க. கொஞ்சம் கம்மியாக குவாலிட்டி கம்மியாக இருக்கிற காய்னா கொஞ்சம் கம்மி விலைக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றதும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு காமனான இடம். அங்கே வந்து எல்லா புரோக்கர்ஸும் வருவாங்க. அவங்க வந்து இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து விற்பாங்க இல்லாட்டி வாங்குவாங்க. இப்போ அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து அதிக விலை கொடுத்து விலை ஏற்றி ஏற்றி வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதே இது இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, இப்போ சரியாக நல்ல லாபத்தில் போகல அப்படின்னா அந்த கம்பெனியோட விலை குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்படி விற்று வாங்கி விற்கிற இடம் தான் வந்து பங்கு சந்தை. ஸோ இங்கே வந்து இப்போ ஸ்டாக்ஸு, கம்பெனியோட ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, இல்லை இது ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸ், இது மாதிரி பல விதமான ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து வாங்கி விற்பாங்க. இது வாங்கி விற்கிறதுக்கு நம்ம வந்து புரோக்கர் மூலமாக தான் போகணும். நம்மளால் தனியாக நேராக போய் அங்கே வாங்க முடியாது. ஸோ அங்கே வந்து புரோக்கர், சப் புரோக்கர் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எண்டு கஸ்டமர் வந்து புரோக்கர் இல்லாட்டி சப் புரோக்கர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுப்போம். அவங்க வந்து அங்கே எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அவங்க நம்மளுக்காக விற்று கொடுப்பாங்க. அதுக்காக அந்த புரோக்கர் வந்து கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு காமனான ஃப்ளோ, ஒரு காமனான பிளேஸ். அங்கே வந்து புரோக்கர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஏலம் மூலமாக வாங்கி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஷேர்ஸு, பாண்ட்ஸு இல்லாட்டி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி விற்றுட்ருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து மும்பையில் தான் இருக்குது. அதை தவிர்த்து சில சின்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது மாதிரி நிறைய இருக்குது. மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குது, ஆனால் அதை வந்து மூடிட்டாங்க 2015ல் நினைக்கிறேன். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் இது வந்து ஒரு ஆப்ஷன் மெத்தட் தான். இப்போ எனக்கு வந்து ஏலம் கேட்குற மாதிரி தான். இந்த கம்பெனியோட ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து விலை ஏற்றி ஏற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ விலை ஏறிட்டே இருக்கும். அதே இது அந்த கம்பெனி வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, நல்ல லாபம் கொடுக்கல அப்படின்னா அதோட விலை குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஏலம் மூலமாக வாங்கி விற்கிறது தான். ஸோ நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்காக அதை பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து அது ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனாக இருந்துச்சு. இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாமே டிமெட்டீரியலைஸ் பண்ணிட்டாங்க, எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இங்கே வீட்டிலேருந்தே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அது எல்லாமே எலக்ட்ரானிக் மெத்தடில் இது ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். செல்லோ பையோ நம்ம பண்ணிக்கலாம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலால் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க மும்பையில். முதல்ல 1850ல் வந்து ஒரு 5 ஸ்டாக் புரோக்கர் வந்து ஒரு ஆலமரத்தடியில் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் வந்தோன்னே அவங்க வந்து இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட புரோக்கர் அளவு அதிகமாக 1875ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேஸ், இப்போ தலால் ஸ்ட்ரீட், அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து 1875ல் தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து உருவானது. இது வந்து ஏஷியாலேயே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. 1875லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உலகத்திலேயே 10வது பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொரு மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இது 1992ல் ஆரம்பித்தாங்க. இந்த என்எஸ்சி தான் வந்து ஃபஸ்ட்டு டிமெட்டீரியலைஸ்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்ச் இந்த கண்ட்ரி. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டிமேட் முறையில், எலக்ட்ரானிக் முறையில் உருவாக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் மெத்தடில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஷேர் வாங்கினா நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வரும் பேப்பரில். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே டிமேட்டுக்கு மாற்றிட்டாங்க. பிஎஸ்சியும் எல்லாருமே டிமேட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ பங்கு சந்தைன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஷேரை வாங்கி விற்கிறதுக்கான ஒரு இடம். அங்கே வந்து புரோக்கர்ஸ் வந்து ஏல முறையில், ஆக்ஷன் முறையில் நம்மளுக்கு விற்று தருவாங்க இல்லாட்டி வாங்கி தருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு காமனான பிளேஸ் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்.